என் பேர் லக்ஷ்மிகாந்த். நான் ஒரு ஆண்டர்பிரனர் தான். எல்கே சோலார் சொல்யூஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ரிலேட்டடாக ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சோலார் ரிலேட்டடாக நிறைய பேருக்கு என்னென்ன புரியல, என்ன ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக ஒரு சின்ன ப்ராடக்டாக ஒரு டெமோ சொல்கிறேன். இது வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்னா இது வந்து சோலார்லேருந்து டேரெக்டாக பவர் வந்து சப்ளை பண்ண முடியாது. இப்போதைக்கு ஒரு வேறு சிஸ்டம்லாம் இருக்குது, அது ரிலேட்டடாக நம்ம பார்ப்போம். இது வந்து சார்ஜ் கண்ட்ரோலர், எப்படி பவர் ஃப்ளோ ஆகும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இது வந்து 12 வோல்ட் சப்போர்ட் பண்ணும், 24 வோல்ட் சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து சோலாரோட டிசி பேட்டரி பல்ப். இந்த பல்ப் வந்து நார்மல் கடையில் போட்டிங்கன்னா கிடைக்காது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஏசி பல்ப். இது வந்து டிசி பல்ப், 12 வோல்ட் பல்ப், 9 வாட் வரையும் சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து லெட் ஆசிட் பேட்டரி, 12 வோல்ட் பேட்டரி. இது 7 ஆம்ப்ஸ் வரையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கோம். இது சோலார் பேனல்லேருந்து டேரெக்டாக வந்து பேட்டரியிலேருந்து ஸ்டோர் ஆகும். இந்த ஸ்டோர் ஆகிற பேட்டரி வச்சு டிசிக்கு சப்ளை கொடுக்க போகிறோம் வித் திஸ் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் வச்சு. அதுதான் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்க்க போகிறோம். பவர் பேனல் இது மோனோ பேனல். இது 165 வாட் வரையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேனல். இந்த சோலார் பேனல் வச்சு தான் நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ண போகிறோம் வித் சார்ஜ் கண்ட்ரோலர். அதை வச்சு என்னென்ன டிவைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாமா? அந்த மாதிரி இதுதான் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு போடுறது ப்ளஸ் மைனஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் சோலாரோட ப்ளஸ் மைனஸோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் லோடு அது ரிலேட்டடாக இப்போ ப்ராப்பராக கனெக்ட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ரெட் வந்து எப்பயுமே பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எப்பயுமே பேட்டரி தான் கனெக்ட் பண்ணணும். சோலார் பேனல்ஸ் அதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக டேமேஜ் ஆகிடும். பேட்டரி கனெக்ட் பண்ணோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா மீட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். கண்ட்ரோல் சார்ஜ் யூனிட் வந்து ரன் ஆகிட ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் 12 வோல்ட் பேட்டரி. இது 12 வோல்ட் வரையும் இப்போ சப்ளை ஆகிட்டு இருக்கு. இதுக்கு கிட்ட பார்க்கணும்னா இதில் 3 இருக்கும். இது நம்ம யூஸ் பண்ணுறது வந்து லெட் ஆசிட் பேட்டரிஸ். இதில் 3 டைப் ஆஃப் பேட்டரிஸ் யூஸ் பண்ணால், ஒன்று லித்தியம் பேட்டரிஸ், லெட் ஆசிட் பேட்டரி, லித்தியம் அயன் பாஸ்பரேஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரிஸ், லித்தியம் பாஸ்பரேட், லித்தியம் அயன் பேட்டரிஸ். இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன மோடில் லித்தியம் பேட்டரிஸில் இருக்குது. அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இது வந்து லெட் ஆசிட் பேட்டரியாக மாற்றணும். லெட் ஆசிட் பேட்டரி வந்து B1 இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து இப்போ 2% தான் இருக்குது. லெட் ஆசிட் பேட்டரி வந்து 2% தான் இருக்குது. இப்போ இதை சார்ஜ் பண்ணணும். இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சோலார் பேனலோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல். பாசிட்டிவ் டெர்மினல்ஸ் கரெக்டாக பாசிட்டிவ் வந்து ரெட் கலரில் இருக்கும். பண்ணிக்கங்க. டைட் பண்ணிடுங்க. ப்ராப்பராக டைட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நெகட்டிவ் டெர்மினல் எப்படின்னா மோஸ்ட்டாக பிளாக்ல வச்சுருப்பாங்க.
ஆன் கிரிட் ஹைப்ரிட் மாடல்ஸ் வீட்டுக்கே போடுற மாதிரி சோலார்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறோம். டேரெக்டாக இருக்கிறவங்க வெப்சைட் இருக்குது, வெப்சைட்டில் என்கொயரி ஃபார்ம் இருக்குது, எவ்வளோ எஸ்டிமேட் ஆகும் அது ரிலேட்டடாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.